தோனி ரொம்ப மிஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மேட்ச் சூப்பர் பார்க்குறோம். தோனி மொமெண்ட்ல அப்படியே தெரிக்குது. நான் ஸ்டேடியமே தெரிச்சுது இந்த வாட்டி. ப்ரோ இதுக்கான வெயிட்டிங் இன்னொரு கப்புக்கு. நோ கப் வெயிட் ப்ரோ நாங்க. ப்ரோ ஒரு கப்பு. ப்ரோ எதேமா பிடிக்கிறப்ப. ப்ரோ இதுக்கான வெயிட்டிங் இன்னொரு கப்புக்கு. நோ கப் வெயிட் ப்ரோ நாங்க. ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க. ரெண்டு கப் வெயிட்டிங். அந்த கப்ப டப்புனு புடிங்கி தூக்கி போட்டுறாங்க. ப்ரோ 5 ஸ்டார். அங்க ஆறா ஸ்டார் லோடிங். ஒரு ஸ்டார் ப்ரோ. அடி ஜூம் பண்ணி வச்சாதா தெரியும். ஒரு கப் இருக்கு ப்ரோ. இன்னொரு கப்புக்கு வெயிட்டிங். ப்ரோ உள்ள ஸ்டப்ஸ்க்கு க்ளோஸ் கிடையாது ப்ரோ. குடுக்கல ப்ரோ ஸ்டார். அது அந்த தான் ஜெயிச்சிருந்திருப்பார் ப்ரோ. உள்ள விடல. அங்க இல்ல. சீரியஸ் அப்படியே கம்பேக் கொடுத்துறாங்க அப்படி பாக்குறீங்க. நீங்க கம்பேக் முடித்தரமா இருக்கு ப்ரோ. கம்பேக் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு மேட்ச். கம்பேக் அவங்களுக்கு கொஞ்சம் இதா தான் இருக்கும். நேத்து சின்ன பையன் அடி வாங்கிட்டீங்க ப்ரோ முன்னாடி மூவி அடி ஆகணும். நாளைக்கு மேட்ச் இருக்கு ப்ரோ. நாளைக்கு மேட்ச்ல பத்தி பயமா இருக்கு. நாளைக்கு மேட்ச் இந்த வாட்டியா சென்னை தான் ப்ரோ. டெஃபினெட்லி சென்னை தான். ஆறாரு என்ன ப்ரோ நீங்களே கான்ஃபிடன்ட்டா சொல்றீங்க. ப்ரோ நல்லா விளையாடுறாங்க ப்ரோ. நல்லா விளையாடுறாங்க. அப்ப நமக்கு என்ன ப்ரோ லாலிபாப் தானா? நமக்கு இல்ல ப்ரோ. வழக்கமா லாலிபாப் தான் ப்ரோ. ஒரு கப் இருக்குல போதும் ப்ரோ. லாலிபாப் தான் ப்ரோ. 18 வருஷம் கழிச்சு இன்னொரு அடிச்சிருவாங்க ப்ரோ. ஆர்சிபி தான் இன்னைக்கு. ப்ரோ இன்னைக்கு எல்லாரும் ஏழ்மையா நினைக்கிறாங்க. ஆர்சிபி தான் இன்னைக்கு. ஏய் பேச மாட்டேங்கிறாரு ப்ரோ அவரு. ப்ரோ பேசுங்க ப்ரோ. ப்ரோ பேசுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு வார்த்தை பேசுங்க ப்ரோ. ப்ரோ ஏதோ உங்க டீமை பத்தி ஏதாவது சொல்லுங்க. உங்க டீமை பத்தி ஒரு வார்த்தை ப்ரோ. உங்க டீமை பத்தி ஒரு வார்த்தை பேசுங்க ப்ரோ. மூணுமே தோத்தோம். யங்ஸ்டர்னால தோத்தோம். எப்படி டிபெண்ட் பண்றது இல்ல, எப்படி ஆடுன்னு தெரியல. கொஞ்சம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் மூணுமே தோக்கிறதுக்கு. இனிமே தோக்க போறது இல்லை. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இனிமே எப்படி டிபெண்ட் பண்றது தெரியுது. எப்படி ஓவர்ஸ் கொஞ்சம் குஜராத் கொஞ்சம் மும்பை ஆர்சிபி கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். நாங்கள் இனிமேல் ஜெயிச்சிட்டோம். ஓகேவா? அதனால ஓவரா வாய் பேசுறாங்களோ. கொஞ்சம் ரொம்ப தான் ப்ரோ. உங்களை நான் கலாய்க்கவே இல்லை. உங்களை வந்து டீம்லேயே கேட்கல. நாங்கள் லிக்லேயே கேட்கல. எங்களுக்கு மும்பைக்கு தான் சண்டை. நாங்கள் 5-5 யாருக்கு ஆறாவது படிக்கிறது தான் இங்கே சண்டையாக இருக்குது. உங்களை நான் லிஸ்ட்லேயே சேர்க்கவே இல்லையே. எதுக்கு நீங்கள் வந்து எங்களை பங்காளிங்கிறீங்க? நாங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களை கலாய்க்கவே இல்லையே. நாங்கள் எதுக்கு உங்களை கலாய்ச்சி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் ஒரு வருஷம் கப்படிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். அதோட சந்தோஷமாக இருங்க. அடுத்த வருஷம் கப்படிக்க ட்ரை பண்ணுங்க. எங்களை கலாய்ச்சி எங்கள்கிட்ட வந்து இங்கே வந்து அவர் 100 ஆர்சி ஃபேன்ஸ் வந்து நின்று மேட்ச் பார்த்துக்கிட்டு ஏன் உங்கள் மேட்ச்சை பாருங்கள். நாளைக்கு மேட்ச் மும்பையில் நடக்குது. அதை போய் பாருங்கள். இங்கே ஏன் பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ? இங்கேயும் கலாய்ச்சாங்க, அங்கேயும் கலாய்ச்சாங்க. ஓகே தான். அதோட முடிச்சுக்கோங்க. திருப்பி கலாய்க்க நாங்களும் கலாய்ச்சி அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருந்தது ப்ரோ மேட்ச். ப்ரோ அதெல்லாம் என்ன ப்ரோ, நாங்க ஆர்சிபி அடுத்து சிஎஸ்கே தான் போட்டு சப்போர்ட். நம்ம ஏன் ப்ரோ சிஎஸ்கே மேட்ச்க்கு வந்தீங்க? ஆர்சிபி அடுத்து சப்போர்ட் சிஎஸ்கே. இப்போ ஏன் வர ப்ரோ நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க உண்மையாவே சப்போர்ட் பண்றீங்களா? கேளுங்க ப்ரோ. ஃப்ரெண்ட் கிட்ட கேளுங்க ப்ரோ. சில பேர் தப்பா நடந்துக்கிறாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது ப்ரோ. நான் உங்களுக்கு தப்பா சொல்ல ப்ரோ. மத்த பேர் கலாய்க்கிறாங்களா ப்ரோ? ஆமா. நீங்க கப்படிச்சிட்டீங்க. உங்களை நாங்க இனிமேல் லாலிபாப்போ இதுவும் கலாய்க்க போறது இல்லை கிடையாது. இப்போ வந்து அந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. சில ஃபேன்ஸ் இருக்காங்க. ரெண்டு சைட்லையுமே டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. எல்லாருக்குமே தோனி இந்தியாவுக்கு தான் இருக்காரு, விராட் கோலி இந்தியா இருக்காரு. அவரும் நிறைய ஜெயிச்சிருக்கோம், இவரும் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. நாங்களாம் எதிரியாலாம் பார்க்கல ப்ரோ. எங்களுக்கு எதிரி மும்பை தான் ப்ரோ. எங்க எதிரி மும்பை தான் ப்ரோ. எப்போயுமே எப்போயும் தெரியும். ஆர்சிபி நாங்க வந்து அவங்க ஜெயிச்சு ஒரு கப் அடிச்சிருக்காங்க. அவங்க நம்மளுக்கு எதிரியா பார்க்கல. அவங்க தான் எதிரியா பார்த்துருக்காங்க ப்ரோ. நாங்களாம் உங்களுக்கு ஆடுறது கடைசியில ரோஹித் சர்மா, தோனி, விராட் கோலி தான். மூணு பேர் இந்த அந்த கிரவுண்ட்ல பாருங்களேன். எத்தனை பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ். 110 ஓவர் 10க்கு விசில் போடு. வரலால் தோனி ரொம்ப மிஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மேட்ச் சூப்பர் பார்க்குறோம். தோனி செஞ்சுரி சூப்பர். இந்த 3 மேட்சஸ்ல அடிக்கலையே. நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்லா அடிச்சாங்க. ஆர்சிபி வந்து ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. சிஎஸ்கே தான் நெக்ஸ்ட் மேட்ச். நெக்ஸ்ட் ஜெயிச்சுட்டே இருக்கோம். அவ்வளோதான். கம்பேக் பெரிய கம்பேக் கொடுத்துருக்காங்க. 3 மேட்ச் தொடர்ந்து லாஸ். இது கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா இருக்கும். சஞ்சு 100 எப்படி இருந்துச்சு? மாசா இருந்துச்சு. நம்ம 3 மேட்ச் தோத்துறோம். ரொம்ப நம்மள ட்ரோல் பண்ணாங்க. எப்படி இருக்கு ஆர்சிபி குறிப்பா எப்படி இருக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. சிஎஸ்கே வச்சதுல அது நம்ம சென்னையில் ஜெயிச்சதுல இன்னும் சூப்பராக இருந்துச்சு. சஞ்சோட நாக்கு ஸ்பெஷல் நாக்கு கம்பேக் எல்லாமே போலிங் சரி பேட்டிங் எல்லாமே கம்பேக் வந்துட்டாங்க. சிஎஸ்கே ஃபார்முக்கு வந்துட்டாங்க ப்ரோ. ஸ்ட்ரைட்டாக பிளே ஆஃபில் பார்க்கலாம். அடுத்த மேட்ச் தலைக்கு தான் வெயிட்டிங்க. சஞ்சு எப்படி ப்ரோ? ப்ரோ சஞ்சு ப்ரோ சேட்டா ப்ரோ. சஞ்சு எப்படின்னு கேட்குறீங்க? 3 மேட்ச் அவுட் ஆஃப் ஃபார்ம். இனிமேல் இறங்கி சம்பவம் தான். தட்டுறோம், தோக்குறோம், 6 அடிக்கிறோம். அவ்வளோதான். கொடுத்தாச்சு. ஆர்சிபி ஓவரா பேசுறானுங்க ப்ரோ. அவனுங்க 18 வருஷமா சும்மா தான் ப்ரோ வந்தானுங்க. ஒரு வருஷம் ஜெயிச்சுட்டு பேசுவானுங்க. நம்ம பேசவே தேவையில்ல. ஸ்டார் பேசுவோம் ப்ரோ. சூப்பர் மேட்ச்சு, நல்ல மேட்ச்சு. ஐ திங்க் இனிமேல் தோனி நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வி ஹேவ் அ டீம்.
நம்மக்கிட்ட தோனி இல்லைனாலும் நமக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கலாம். ஸோ விராட் கோலி இல்லாமல் RCB இஸ் ஆல்மோஸ்ட் சர்வைவிங். இன்றைக்கி வந்து விராட் கோலி தேவையில்லை. சேம் ரோஹித் சர்மா இல்லாமல் மும்பை இஸ் டூயிங் குட். ஸோ இப்போ தோனி இல்லாமல் நமக்கு ஒரு மேட்ச், சூப்பரான மேட்ச் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த அணி வரக்கூடிய அடுத்த எல்லா சீசன்ஸ்க்குமே தோனி ரிட்டையர் ஆனாலும் பாவம் அவருக்கு வயசாயிடுச்சு, ஹி ஹாஸ் டு மூவ் ஆன். ஸோ அடுத்த டீம் நமக்கு இருக்குது. சஞ்சு சேட்டா எல்லாருமே ரொம்ப நல்லா விளாட்றாங்க. ஐ ஹோப் இந்த மேட்ச் வந்து மற்ற டீம்ஸ்க்கு ஒரு பதிலடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்த மேட்ச் எப்படி நடக்குது. தேங்க்யூ. சஞ்சு சாம்சன் டவால் பிரேவி சிவம் டூபே மாஸ்னா சஞ்சு சாம்சன் கம்பேக்னா சிஎஸ்கே தானா கப்பு 100% ஷோர்னா. சஞ்சு சாம்சன் பக்காவா தெரியும். ஆயுஷ் மாத்திரலாம் வேற லெவல்னா. சூப்பர் மேட்ச், செம்ம மொமெண்ட்ல அப்படியே தெரிக்குதுண்ணா. ஸ்டேடியமே தெரிச்சுது இந்த வாட்டி. செம்ம கம்பேக். மில்லர் விக்கெட் சூப்பராக இருந்துச்சுண்ணா. பக்கா பேஸ்ட், பக்கா லைனு, பக்கா சீமி எல்லாமே சூப்பர். RCB வெளில போக சொல்லுங்கண்ணா. ஈசாலா கப் நம்பியா கூட ஒழுங்கா சொல்ல தெரியல அவனுக்குலாம். வெளில போக சொல்லுங்க. அவங்களாம் வெளில போக சொல்லுங்கண்ணா. வந்து சூப்பர் ஸ்டேடியம் போய் பார்க்க சொல்லுங்கண்ணா. ஃபேன் பேஸ்னா இப்படி இருக்கணும். அவங்களாம் ஃபேன் பேஸ்ண்ணா. அதெல்லாம் போங்கண்ணா. கப் சிஎஸ்கே தான் கன்ஃபார்ம் சொன்னேன். சிஎஸ்கே தான் கப்பு இந்த வாட்டி கன்ஃபார்ம். சிஎஸ்கே தான். தோனி இல்லாமே நாங்கள் ஜெயிக்கிறோம். தோனி வந்தால் இன்னும் செம்மையாக ஜெயிப்போண்ணா. கேட்டு பாருங்க, உள்ள ஸ்டேடியம்னா செம்மையாக தெரியுது. நீங்கள் கேட்டு பாருங்க உள்ள போயிட்டு. இந்த RCBலாம் ஜுஜுபினா RCBலாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஃபார்மில் போய் ஆட சொல்லுங்க. வந்து இப்போ ஆட சொல்லுங்க. 3 சீசன் அடிக்கல. இப்போ இந்த மேட்ச் போதுமா? யாருன்னு எவ்வளோ டஃப்பாக எடுத்துன்னு போனோம் பார்த்தீங்களா? போன மேட்ச்சு 3 பிளேயர் எங்கள் ஆளுங்க அடிக்காமலே 207 லட்சம். அப்போ அவங்க பவுலிங் எவ்வளோ கேவலமாகுது பார்த்துக்கோங்க. எங்களை சொல்லிட்டீங்களா கேவலம்னு? எங்கள் டாப் 3 பிளேயர் அடிக்காமலே 200 அடிக்கிறோம். அப்போ அவங்க பவுலிங்கை ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? RCB சரிங்களா? ஒரே ஒரு கப்பு தான். 1 2 3 4 5 1 அடிக்குது. 18 வருஷம் ஆச்சு. 18 × 5 96 முடிச்சுட்டு வர சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் இங்கே வர சொல்லணா, நம்ம ஏரியாவுக்கு வர சொல்லணா. நம்ம எவ்வளோ டீசெண்டாக பண்ணி சொன்னோம். அவனுக்கு தராதனால தான் அவனுக்கு டீசென்சி அவ்வளோதான். நம்ம அவங்ககிட்ட எதுவுமே போய் பேச முடியாது. அதை ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு கற்று தானே. அந்த பொண்ணெலாம் இங்கே வந்து பார்க்க சொல்லலாம். எங்கள் பசங்க எவ்வளோ டீசென்சியாக இருப்பாங்கன்னு. பொண்ணுங்களா அதுங்க அந்த ஊர் பொண்ணுங்களா அதுங்க போறிக்கிங்க. கப்பா நான் இப்போ கப்பு பற்றிலாம் சொல்ல. பஞ்சாப் ஆர்ஆர் நல்லா பண்ணுறாங்க. நான் இதுக்கு மிச்சம் இருக்க 10 மேட்சஸ் எப்படி பண்ணுறோமோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். RCB ப்ரோ ஒரு வாட்டி ஆச்சதே பெரிய விஷயம். அவனுங்க ஒரு வாட்டி ஆச்சதுக்குள்ளே பேசுகிறானுங்க. இன்னும் 4 வருஷம் அப்புறம் நீ வேறு. இன்றைக்கி சேட்டனோட செஞ்சுரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேமி ஓட்டனோட ஓவரால் பவுலிங். இன்றைக்கி ஓவராலாக சிஎஸ்கே வந்து ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங் எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சேஞ்சஸ் நல்லா தெரியுது. லுக்கிங் ஃபார் அ பாசிட்டிவ் IPL 2026. சஞ்சு அதான் ப்ரோ செஞ்சுரி சொன்னால. நிறைய பேர் நிறைய ரிவ்யூ சொன்னாங்க சிஎஸ்கே வந்ததுலேருந்து அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுலன்னு. பட் ஈ ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். இன்றைக்கி ஒரு மெச்சூரான பிளே, அட் அ டைம் அக்ரெசிவாகவும் ப்ளே பண்ணாங்க. வீல்வேல் என்று நினைத்தாயா பார்த்தல கம்பேக்கை என்னமோ RCB சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து தோப்பண்ணு ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இனிமேல் வைக்கிற அடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடியும் பார்த்தீங்கன்னா எல்லா இடி மாதிரி இருக்கும். அண்ணன் சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் 100 அடிச்சார். சோட்டா பீம் மாரி பொழந்து கட்டிட்டார். ஒவ்வொரு அடியும் 6 4 விளந்துட்டார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓவர்டன் போலிங் வேறு லெவலு. 4 விக்கெட் எடுத்தார். 19 ரன் கொடுத்தார். 4 ஒரு போல்ட் எடுக்கும்போது ரொம்ப வேறு லெவல் இருந்தது. அந்த டேவிட் மில்லர் விக்கெட் எடுத்து தான் ரொம்ப ஹைப்பாக இருந்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தோனி, என் தலைவன் தோனியில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் வரும்போது அவர் நல்ல வரவேற்பாகணும். இந்த மேட்ச் வந்து மேட்ச் ஃபிக்ஸுமே இருந்துச்சு. நிறைய கேட்ச் மிஸ்ஸு. அதாவது எப்படி சொல்லுது, 72 ரன்லேயே மேட்ச் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கூட நம்ம டீமில் சென்னை டீமில் வந்து ஒரு பிளேயர் நல்ல பிளேயரு ஆடுற பிளேயர் கிடையாது. இன்றைக்கி கேட்ச் விட்டதால் ஆடுறாங்க. கேட்ச் வில்லனா யார் ஆடுவா? யார் செகண்ட் ஒன்று, யார் தேர்ட் ஒன்று? அந்த பிளேயர் யார்? இது வரைக்கும் யாருமே தெரியாது. அதை விட்டதுக்கப்புறம் போலரு இன்றைக்கி நல்லா வச்சுப்பாங்க. போலிங்கு 23 ரன் தான் இது விரும்பினோம் நம்ம. ஆனால் நம்ம டீமில் வந்து இன்னும் கூட போலர் யாருமே இல்லை. அந்த போலரை உருவாக்கணும், பேட்ஸ்மேனை உருவாக்கணும். இது எல்லாமே தேவை. இதுக்கு தோனி வரணும். போலர் இருக்காங்க ஜி, கரெக்டாக யூஸ் பண்ணல. இதுக்கப்புறம் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கலாம். தோனி வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். இல்லை ஜி, மேட்ச் வின் பண்ணோம். ஸ்கோர் அதிகம், அதனால் வின் பண்ணோம். இதே நம்ம ஒரு 160 125 இதுக்கு முன்னாடி 150 வச்சுக்கலாம் வின் பண்ணிக்கிறோம். இதே 125 கப் வச்சுருக்காங்க. வேர்ல்டு இந்த IPL கப்பெலாம் வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கப் அடிக்க போலிங்க்கு ஆளே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யார் நல்ல போலர் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சென்னையில் அது என்ன மாற்றம்? பேட்ஸ்மேன் உதவிக்க சஞ்சு சாம்சன் இவங்க, அதாவது இவங்கலாம் ஆடுவாங்க சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறீங்க. அது தப்பான விஷயம். அவர் ஆடுவார், இந்த மேட்ச் ஆடுவார், அடுத்த மேட்ச் ஆடுவார். அதை நம்பிடக்கூடாது.